சாந்தி 28/8/2024 காலை முரளி பாப் தாதா மதுபன். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, நீங்கள் எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு ஆத்மாவில் அதிக அளவு ஒளி இருக்கும். ஞானமுள்ள ஆத்மாக்கள் பிரகாசிக்க ஆரம்பிப்பார்கள். கேள்வி: எக்குழந்தைகளை மாயையினால் சிறிதளவேனும் துன்புறுத்த முடியாது? பதில்: உறுதியான யோகிகளும் யோக சக்தியினால் தங்கள் பௌதீக புலன்களை குளிர்மை ஆக்குபவர்களும் யோகத்தில் நிலைத்திருப்பதற்கு மாத்திரம் முயற்சி செய்பவர்களும் ஒரு பொழுதும் மாயையினால் சிறிதளவேனும் துன்புறுத்தப்பட மாட்டார்கள். நீங்கள் உறுதியான யோகிகள் ஆகும் பொழுதே நீங்கள் தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுவீர்கள். தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுவதற்கு முதலில் தூய்மை தேவைப்படுகின்றது. ஓம் சாந்தி. தந்தை இங்கு அமர்ந்திருந்து இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அறியாமையினால் ஆத்மாக்களாகிய நீங்கள் மந்தமாகிவிட்டீர்கள். வைரங்களில் பிரகாசம் உள்ளது, ஆனால் கற்கள் அவ்வாறு இல்லை. இதனாலேயே கூறப்பட்டுள்ளது, நீங்கள் கற்களை போன்று மந்தமாகிவிட்டீர்கள். பின்னர் நீங்கள் ஞானோதயம் பெறும்போது ஒரு ரசவாத கல்லை போன்றவர் ஆகுகின்றீர்கள் என்று கூறப்படுகின்றது. ஆத்ம ஒளி அறியாமையினால் மங்கலாகிவிட்டது. அது முற்றிலும் மந்தமாகவில்லை, இது மந்தம் என்றே அழைக்கப்படுகின்றது. ஆத்மாக்கள் அனைவரும் ஒரே வகையானவர்கள், எனினும் சரீரங்கள் அனைத்தும் வேறுபட்டவையாகும். பல்வேறு வகையான சரீரங்கள் உள்ளன, ஆனால் ஆத்மாக்கள் அனைவரும் ஒரே வகையானவர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் தந்தையில் குழந்தைகள் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். உங்களிடம் இந்த ஞானம் அனைத்தும் இருந்தது, ஆனால் அது படிப்படியாக மறைந்துவிட்டது. இறுதியில் எதுவுமே எஞ்சியிருக்காதவாறு அது மறைந்து விடுவதால் அது அறியாமை என்று அழைக்கப்படுகின்றது. நீங்களும் அறியாமையில் இருந்தீர்கள். ஞானக்கடலின் மூலமாக நீங்கள் இப்பொழுது ஞானம் உள்ளவர்கள் ஆகுகின்றீர்கள். ஓர் ஆத்மா மிகவும் சூட்சுமமானவர், அவரை இக்கண்களால் பார்க்க முடியாது. தந்தை வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தி உங்களை ஞானம் நிறைந்தவர்கள் ஆக்கும் பொழுதே நீங்கள் உஷார் அடைகின்றீர்கள். ஒவ்வொரு வீட்டிலும் ஒளி இருக்கும். இப்பொழுது ஒவ்வொரு வீட்டிலும் இருள் சூழ்ந்துள்ளது, அதாவது ஆத்மாக்கள் மங்களாகிவிட்டார்கள். இப்பொழுது தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள், ஒளி ஏற்றப்படும். பின்னர் நீங்கள் ஞானம் உள்ளவர்கள் ஆகுவீர்கள். தந்தை எவரையும் அவதூறு செய்வதில்லை. அவர் நாடகத்தின் ரகசியங்களை விளங்கப்படுத்துகின்றார். அவர் குழந்தைகளுக்கு கூறியுள்ளார், அனைவரும் முட்டாள்தனமான புத்திகளை கொண்டவர்கள் ஆகிவிட்டார்கள். யார் இதை கூறுபவர்? தந்தையே ஆவார். குழந்தைகளே, ஸ்ரீமத்தை பின்பற்றுவதனால் உங்களுடைய புத்தி மிகவும் அழகானவை ஆகிவிட்டன. நீங்கள் இப்பொழுது அதை உணர்கின்றீர்கள் இல்லையா? நீங்கள் இப்பொழுது ஞானத்தை பெற்றுவிட்டீர்கள். ஞானம் ஒரு கல்வி என்று அழைக்கப்படுகின்றது. தந்தையின் கல்வியினால் எங்களுடைய தீபங்கள் ஏற்றப்பட்டுவிட்டன. இதுவே உண்மையான தீபாவளி என்று அழைக்கப்படுகின்றது. எங்களுடைய குழந்தை பருவத்தில் மக்கள் சிறிய மண் விளக்குகளில் எண்ணெய் ஊற்றி அவற்றை ஏற்றுவது வழக்கமாகும். அந்த வழக்கம் தொடர்கின்றது. எவ்வாறாயினும் அதனால் தீபாவளி வரமாட்டாது. உள்ளே இருக்கின்ற ஆத்மாவை மங்களாக்கிவிட்டார். தந்தை வந்து ஆத்மாவின் ஒளியை ஏற்றுகின்றார். அவர் வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து கற்பிக்கின்றார்.
ஓர் பாடசாலையில் அவர்களுக்கு ஓர் ஆசிரியர் கற்பிக்கின்றார். அந்த கல்வி எல்லைக்கு உட்பட்டது. ஆனால் இந்த ஞானமோ எல்லையற்றதாகும். சாதுக்கள் அல்லது புனிதர்கள் எவராவது உங்களுக்கு கற்பிக்கின்றார்களா? படைப்பவரின் அல்லது படைப்பின் ஆரம்பம், மத்தி, இறுதியின் ஞானத்தை நீங்கள் எப்பொழுதாவது கேட்டிருக்கின்றீர்களா? எப்பொழுதாவது எவராவது வந்து அதை உங்களுக்கு கற்பித்ததுண்டா? எவராவது வேறு எங்கேயாயினும் இந்த ஞானத்தை கற்பிக்கின்றார்களா என்று பாருங்கள். ஒரே ஒரு தந்தை மாத்திரமே உங்களுக்கு இதை கற்பிப்பதால் நீங்கள் அவருடன் கற்க வேண்டும். தந்தை எதிர்பாராத விதத்தில் வருகின்றார். அவர் வரப்போகின்றார் என்று அறிவிப்பதற்காக முரசை கொட்ட மாட்டார். அவர் எதிர்பாராத விதத்தில் வந்து பிரவேசிக்கின்றார். அவர் அங்கங்களை பெறும் வரையில் அவரால் ஒரு சப்தத்தையும் எழுப்ப முடியாது. ஓர் ஆத்மாவும் அவயங்களின்றி எந்த சப்தத்தையும் எழுப்ப முடியாது. அவர் ஒரு சரீரத்தை பிரவேசிக்கும் பொழுது மாத்திரமே அவர் சப்தத்தை எழுப்புகின்றார். நீங்கள் இதை மக்களுக்கு விளங்கப்படுத்தும் பொழுது உங்களை எவரும் நம்ப மாட்டார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த ஞானம் கொடுக்கும் பொழுதே நீங்கள் அதனை புரிந்து கொள்கின்றீர்கள். ஒரே ஒரு தந்தையை தவிர வேறு எவராலும் உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. விநாச காட்சியை காண்பதற்கு எவரும் விரும்ப மாட்டார்கள். தந்தையே வந்து இந்த காட்சியை அறிகின்றார். நாடகத்திற்கேற்ப பழைய உலகம் இப்பொழுது அழிக்கப்பட உள்ளது. புதிய உலகம் ஸ்தாபிக்கப்பட்டு வருகின்றது. தந்தையிடமிருந்து ஞானத்தை பெற விரும்புபவர்கள் தொடர்ந்தும் வருவார்கள். ஞானம் பலருக்கும் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். எண்ணற்ற மக்கள் பல்வேறு கிராமங்களிலிருந்தும் வருகின்றார்கள். பரமாத்மாவுடன் ஆத்மாக்களுக்கான இந்த மேளா ஒரு முறை மாத்திரமே இடம்பெறுகின்றது. அவர் சங்கம யுகத்தில் மாத்திரமே வருகின்றார். தந்தை வந்து புதிய உலகை ஸ்தாபிக்கின்றார். ஒளியேற்றப்பட்டவர்கள் பின்னர் சென்று எளியோருக்கு ஒளியேற்றுவார்கள். இப்பொழுது நீங்கள் அனைவரும் வீடு திரும்ப வேண்டும். நீங்கள் அனைத்து விடயங்களுக்காகவும் உங்களுடைய புத்தியை பயன்படுத்த வேண்டும். பக்தி மார்க்கத்தில் இருள் உள்ளது. ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு தந்தையே தேவைப்படுகின்றார். அவர் சங்கமயுகத்தில் மாத்திரமே வருகின்றார். பழைய உலகில் ஞானத்தை பெற முடியாது. இன்னமும் 40,000 வருடங்கள் உள்ளன என மக்கள் நினைக்கின்றார்கள். அவர்கள் கார் இருளில் இருக்கின்றார்கள். 40,000 வருடங்களுக்கு பின்னர் கடவுள் வந்து நிச்சயமாக ஞானத்தை கொடுத்து தமக்கு சத்ததி அருள்வார் என அவர்கள் நம்புகிறார்கள். அறியாமை நிலவுகின்றது என்பதே அதன் அர்த்தமாகும். அதுவே அறியாமை என்ற இருள் என அழைக்கப்படுகின்றது. அறியாமையில் இருப்பவர்கள் இந்த ஞானத்தை கொண்டிருக்க வேண்டும். பக்தியை ஞானம் என அழைக்க முடியாது. இந்த ஞானம் எதுவுமே ஆத்மாக்களிடம் இல்லை. மந்த புத்திகளை கொண்டிருப்பதனால் அவர்கள் பக்தியை ஞானம் என்று எண்ணுகின்றார்கள். ஒரு புறத்தில் அவர்கள் ஞான சூரியன் வரும்பொழுது ஒளியேற்றப்படும் என்று கூறுகின்றார்கள். ஆனால் அவர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் பாடுகின்றார்கள் ஞான சூரியன் உதிக்கும் பொழுது. அவர்கள் யாரை ஞான சூரியன் என்று அழைக்கின்றார்கள்? அவர் எப்பொழுது வந்தார் என்பது எவருக்கும் தெரியாது. கலியுகம் முடிவுறும் பொழுது ஒளியேற்றப்படும் என்று ஒரு பண்டிதரை போன்றோர் கூறுவர். தந்தை வந்து இவ்விடயங்கள் அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் அதனை வரிசைக்கிரமமாக புரிந்து கொள்கின்றீர்கள். ஓர் ஆசிரியர் குழந்தைகளுக்கு கற்பிக்கின்றார். ஆனால் அவர்கள் அனைவரும் ஒரே அளவுக்கு கற்க மாட்டார்கள். ஒரு கல்வியில் ஒரு பொழுதும் அனைவருக்கும் ஒரே அளவு புள்ளிகள் இருக்க மாட்டாது. எல்லையற்ற தந்தை வந்துள்ளார்
என்பது உங்களுக்கு தெரியும். பழைய உலகின் விநாசம் உங்கள் முன்னால் உள்ளது. இந்த நேரத்தில் மாத்திரமே நீங்கள் இந்த ஞானத்தை பெறுவதுடன் தந்தையுடன் யோகத்தை கற்க வேண்டும். நினைவு செய்வதன் மூலமே உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்படும். தந்தை கூறுகின்றார், நான் இந்த சரீரத்தை கடனாக எடுக்கின்றேன். அதாவது நான் சங்கமயுகத்தில் மாத்திரமே ஜடப்பொருளின் ஆதாரத்தை பெறுகின்றேன். இந்த வார்த்தைகளும் கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளன. பாபா ஏனைய சமய நூல்களின் பெயரை குறிப்பிடுவதில்லை. ஒரு கீதையே உள்ளது. இது ராஜயோக கல்வியாகும். அவர்கள் கீதை என்னும் பெயரை கொடுத்துள்ளார்கள். ஆரம்பத்தில் எழுதப்பட்டுள்ளது கடவுள் பேசுகின்றார். ஆனால் யார் கடவுள் என்று அழைக்கப்படுகின்றார்? கடவுள் அசரீரியானவர். அவருக்கு சொந்தமாக ஒரு சரீரம் இல்லை. அதுவே ஆத்மாக்கள் வசிக்கின்ற அசரீரி உலகமாகும். சூட்சும வதனம் ஒரு உலகம் என்று அழைக்கப்பட மாட்டாது. இது பௌதீக சரீர உலகமாகும். ஆனால் அதுவோ ஆத்மாக்களின் உலகமாகும். முழு நாடகமும் இங்கு நடிக்கப்படுகின்றது. அசரீரி உலகிலுள்ள ஆத்மாக்கள் மிகவும் சின்னஞ்சிறியவர்கள். பின்னர் தங்களுடைய பாகங்களை நடிப்பதற்கு இங்கு அவர்கள் வருகின்றார்கள். இந்த எண்ணங்கள் குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் மாத்திரம் பதியப்பட்டுள்ளன. இது ஞானம் என்று அழைக்கப்படுகின்றது. வேதங்களும் சமய நூல்களும் ஞானம் அல்ல, அவை பக்தி மார்க்கத்துக்கு உரியவை ஆகும். பாபா சன்னியாசிகள் பலரை சந்தித்தது போன்று நீங்கள் சந்தித்ததில்லை. பாபா அதிக அளவு அவர்களுடைய சகவாசத்தில் இருந்தார். அவர் பல குருமார்களையும் ஏற்றுக்கொண்டிருந்தார். அவர்களிடம் வினவப்பட்டது, நீங்கள் ஏன் துறவரத்தை மேற்கொண்டு உங்களுடைய வீட்டையும் குடும்பத்தையும் துறந்தீர்கள்? அவர்கள் கூறுவார்கள், விகாரத்தினூடாக புத்தி சீரழிந்து விடுவதனால் நாங்கள் எங்களுடைய வீட்டையும் குடும்பத்தையும் விட்டுச் சென்றோம். நல்லது, நீங்கள் சென்று காடுகளில் வசிக்கின்றீர்கள். ஆகவே பின்னர் நீங்கள் உங்களுடைய வீட்டையும் குடும்பத்தையும் நினைவு செய்வதுண்டா? அவர்கள் பதிலளித்தார்கள், ஆம். ஒரு சன்னியாசி வீட்டுக்கு திரும்பிச் சென்றதையும் பாபா பார்த்தார். இதுவும் சமய நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்களுக்கு வயதாகும் பொழுது அவர்கள் ஓய்வு பெறும் ஸ்திதிக்கு செல்கிறார்கள். இளமை பருவத்தில் ஒருவர் ஓய்வு பெற மாட்டார். பல ஆடையற்ற இளைஞர்கள் கும்பமேளாவுக்கு செல்கின்றார்கள். தங்களுடைய பௌதீக புலன்களை கட்டுப்படுத்துவதற்கு அவர்கள் போதை வஸ்துக்களை உட்கொள்கிறார்கள். உங்களிடம் பௌதீக புலன்களை கட்டுப்படுத்தக்கூடிய யோக சக்தி உள்ளது. யோக சக்தி மூலம் கட்டுப்பட்டிருப்பதால் அவர்கள் இறுதியில் குளிர்மை அடைகின்றார்கள். சில குழந்தைகள் கூறுகின்றார்கள், பாபா, மாயை என்னை பெருமளவுக்கு துன்புறுத்துகின்றாள். அங்கு அத்தகைய விடயங்கள் இருக்க மாட்டாது. நீங்கள் யோகத்தில் உறுதியாகும் பொழுது பௌதீக புலன்கள் கட்டுப்படுத்தப்படும். பௌதீக புலன்கள் குளிர்மையடையும். இதற்கு பெருமளவு முயற்சி தேவைப்படுகின்றது. அங்கு இது போன்று அழுக்கானது எதுவும் இருக்காது. அத்தகைய சொர்க்க பூமிக்கு உங்களை அழைத்துச் செல்வதற்கு தந்தை வந்துள்ளார். அவர் உங்களை தகுதி வாய்ந்தவர்கள் ஆக்குகின்றார். மாயையோ உங்களை தகுதி அற்றவர்கள் ஆக்குகின்றாள். அதாவது ஜீவன்முக்தி தாமமாகிய சொர்க்கத்துக்கு செல்வதற்கு தகுதியற்றவர்கள் ஆக்குகின்றாள். தந்தை இங்கு அமர்ந்திருந்து உங்களை தகுதி வாய்ந்தவர்கள் ஆக்குகின்றார். அதற்கு தூய்மையே முதன்மையானதாகும். நீங்களும் பாடுகின்றீர்கள், பாபா, நாங்கள் தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டும், வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். தூய்மை என்றால் தூய்மையே. நினைவு கூறப்படுகின்றது, ஏன் நாங்கள் அமிர்தத்தை துறந்து நஞ்சை பருக வேண்டும்? அதன் ஆரம்பத்திலிருந்து மத்தியிலூடாக இறுதி வரைக்கும் துன்பத்தை விளைவிப்பது நஞ்சு என அழைக்கப்படுகின்றது. அதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது.
தந்தை குழந்தைகளாகிய உங்களை பல தடவைகள் சந்தித்துள்ளார். தாழ்ந்தவராக இருப்பதிலிருந்து நீங்கள் அதிமேன்மையானவர்களாக ஆக்கப்பட்டுள்ளீர்கள். ஓர் ஆத்மா தூய்மை ஆகும் பொழுது அவருடைய ஆயுட்காலம் நீண்டதாகின்றது. அவர் ஆரோக்கியம், செல்வம், சந்தோஷம் அனைத்தையும் பெறுகின்றார். உங்களால் இதை ஒரு பலகையில் எழுத முடியும். ஒரு வினாடியில் 21 சந்ததிகளுக்கான ஆரோக்கியம், செல்வம், சந்தோஷம். நீங்கள் தந்தையிடம் இருந்து இந்த ஆஸ்தியை 21 பிறவிகளுக்கு பெறுகின்றீர்கள். சில குழந்தைகள் ஓர் பலகையை போடுவதற்கும் பயப்படுகின்றார்கள். அனைவரின் வீடுகளுக்கும் வெளியே ஒரு பலகையை வைக்க வேண்டும். நீங்கள் சத்திர சிகிச்சை நிபுணரின் குழந்தைகள் இல்லையா? நீங்கள் ஆரோக்கியம், செல்வம், சந்தோஷம் அனைத்தையும் பெறுவதால் பின்னர் நீங்கள் அதை ஏனையோருக்கு கொடுக்க வேண்டும். உங்களால் அதை கொடுக்க முடியும். உங்களால் அதை கொடுக்க முடியும் எனில் ஏன் நீங்கள் அதை ஒரு பலகையில் எழுதக்கூடாது? பின்னர் மக்கள் இன்றைக்கு 5000 வருடங்களுக்கு முன்னர் பாரதத்தில் ஆரோக்கியமும், செல்வமும் மற்றும் தூய்மையும் இருந்தன என்பதை புரிந்து கொள்வார்கள். ஒரு வினாடியில் எல்லையற்ற தந்தையிடமிருந்து உங்களுடைய ஆஸ்தியை நீங்கள் பெறுகின்றீர்கள். மக்களில் பலரும் உங்களிடம் வருவார்கள். உங்களால் அமர்ந்திருந்து விளங்கப்படுத்த முடியும். இந்த பாரதம் தங்கச் சிட்டுக்குருவியாக இருந்தது. அது அவர்களுடைய ராஜ்யமாக இருந்தது. பின்னர் அவர்கள் எங்கு சென்றார்கள்? அவர்களே முதலில் 84 பிறவிகளையும் எடுப்பவர்கள். அவரே முதல் இலக்கத்தை உடையராகவும் பின்னர் இறுதி இலக்கமாகவும் ஆகுகின்றார். தந்தை கூறுகின்றார், உங்களுடைய 84 பிறவிகளின் சக்கரம் இப்பொழுது முடிவடைந்துவிட்டது. அது மீண்டும் ஆரம்பமாக வேண்டும். எல்லையற்ற தந்தை மாத்திரம் உங்களை இந்த அந்தஸ்தை அடையச் செய்கின்றார். அவர் கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள், நீங்கள் தூய்மையாகுவீர்கள். நீங்கள் 84 பிறவிகளின் சக்கரத்தை அறிந்து கொண்டு தந்தையிடமிருந்து உங்களுடைய ஆஸ்தியை கோர வேண்டும். ஆனால் கல்வியும் இருக்க வேண்டும். நீங்களே சுயதர்ஷன சக்கரத்தை சுழற்றுபவர்கள் என்று அழைக்கப்படுகின்றீர்கள். இங்கு வருகின்ற புதியவர்களால் புரிந்து கொள்ள இயலாதிருக்கும். ஆத்மாவே சுயம் என்று அழைக்கப்படுகின்றது என்பது உங்களுக்கு தெரியும். தூய்மையாக இருந்த ஆத்மாவாகிய நான் ஆரம்பத்திலிருந்து 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வந்துள்ளேன். நீங்கள் முதலில் சிவனை வழிபட்டீர்கள் என்று தந்தையும் உங்களுக்கு கூறுகின்றார். நீங்கள் கலப்படமற்ற பக்தர்களாக இருந்தீர்கள். தந்தையை தவிர வேறு எவராலும் உங்களுக்கு இதை விளங்கப்படுத்த முடியாது. தந்தை கூறுகின்றார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நீங்களே முதலில் பிறவி எடுக்கின்றவர்கள். ஒரு நபர் செல்வந்தராக இருக்கும் பொழுது அவருடைய முன்னைய பிறவியில் அத்தகைய செயல்கள் புரிந்திருக்க வேண்டும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஒருவர் நோய்வாய்ப்பட்டால் அது அவருடைய கடந்த கால செயல்களின் கணக்காக இருக்க வேண்டும் என்று கூறப்படுகின்றது. நல்லது. எந்த விதமான செயல்களை லட்சுமியும் நாராயணனும் புரிந்தார்கள்? தந்தை இங்கு அமர்ந்திருந்து அதை விளங்கப்படுத்துகின்றார். அவர்கள் தங்களுடைய 84 பிறவிகளையும் பூர்த்தி செய்துவிட்டார்கள். அவர்கள் முதல் இலக்க பிறவிக்குள் செல்ல வேண்டும். கடவுள் சங்கமயுகத்தில் மாத்திரமே உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிப்பதற்கு வருகின்றார். பாபா உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றார் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். எப்படி இருப்பினும் நீங்கள் மறந்து விடுவீர்கள். செயல், நடுநிலை செயல், பாவச் செயலின் ஆழமான தத்துவத்தை தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். ராவண ராஜ்யத்தில் உங்களுடைய செயல்கள் பாவம் மிக்கவை ஆகும். அங்கு சத்தியுகத்தில் உங்கள் செயல்கள் நடுநிலையானவை ஆகும். அங்கு ராவண ராஜ்யம் இருப்பதில்லை. அங்கு விகாரங்கள் இருப்பதில்லை. அங்கு யோக சக்தி இருக்கும்.
ஏனெனில் யோக சக்தியினாலே நாங்கள் உலக அதிபதிகள் ஆகின்றோம். ஆகவே நிச்சயமாக ஒரு தூய்மையான உலகம் தேவைப்படுகிறது. பழைய உலகம் தூய்மையற்றதும் புதிய உலகம் தூய்மையானதும் ஆகும். அது விகாரமற்ற உலகம், இது விகாரமான உலகமாகும். தந்தை மாத்திரமே வந்து நிலைமாதர் இல்லத்தை சிவாலயமாக ஆக்குகின்றார். சத்தியுகம் சிவாலயமாகும். சிவபாபா வந்து உங்களை சத்தியுகத்துக்கு தகுதி வாய்ந்தவர்கள் ஆக்குகின்றார். நீங்கள் லட்சுமி நாராயணன் ஆலயத்திற்கு சென்று அவர்களை வினவ முடியும். அவர்கள் எவ்வாறு தங்களுடைய அந்தஸ்தை அடைந்தார்கள் என்பதும் அவர்கள் எவ்வாறு உலகின் அதிபதிகள் ஆகினார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியுமா? தந்தை கூறுகின்றார், அது உங்களுக்கு தெரியாது, அது எனக்கு தெரியும். எவ்வாறு லட்சுமியும் நாராயணனும் அவர்களின் அந்தஸ்தை அடைந்தார்கள் என்பதை தந்தையின் குழந்தைகளாகிய உங்களால் மாத்திரம் அவர்களுக்கு கூற முடியும். அவர்களே முழுமையான 84 பிறவிகளையும் எடுத்தவர்கள். பின்னர் தந்தை அதிமங்களகரமான சங்கம் யுகத்தில் வந்து உங்களுக்கு ராஜ யோகத்தை கற்பித்து உங்களுக்கு ராஜ்யத்தையும் கொடுத்தார். அதற்கு முன்னர் நீங்கள் முதல் இலக்க தூய்மை அற்றவர்களாக இருந்து பின்னர் முதல் இலக்க தூய்மை ஆனவர்கள் ஆகினீர்கள். முழு ராஜ்யமும் உள்ளது. யார் அவர்களுக்கு ராஜயோகத்தை கற்பித்தார்கள் என்பதிலிருந்து அனைத்தும் உங்களுடைய படங்களில் தெளிவாக உள்ளன. பரமாத்மாவாகிய பரம தந்தையே அதிமேலானவர். தேவர்களால் இதை கற்பிக்க முடியாது. கடவுள் மாத்திரம் ஞானம் நிறைந்தவர் என்று அழைக்கப்படுவதுடன் அவர் கற்பிக்கின்றார். அவரே தந்தை, ஆசிரியர், சத்குரு எனவும் அழைக்கப்படுகின்றார். ஆரம்பத்திலிருந்து சிவனை வழிபட்டு வந்தவர்களால் மாத்திரம் இவ்விடயங்களை புரிந்து கொள்ள முடியும். ஆலயங்களை கட்டியவர்களை உங்களால் வினவ முடியும். நீங்கள் இந்த ஆலயத்தை கட்டியுள்ளீர்கள், ஆனால் அவர்கள் எவ்வாறு தங்களுடைய அந்தஸ்தை பெற்றார்கள்? அது எப்பொழுது அவர்களுடைய ராஜ்யமாக இருந்தது? பின்னர் அவர்கள் எங்கு சென்றார்கள்? அவர்கள் இப்பொழுது எங்கு உள்ளார்கள்? நீங்கள் அவர்களுக்கு 84 பிறவிகளின் கதையை கூறும் பொழுது அவர்கள் மிகவும் சந்தோஷமடைவார்கள். உங்களுடைய தட்டைப்பையில் ஒரு படம் இருக்கட்டும். உங்களால் எவருக்கும் விளங்கப்படுத்த முடியும். ஆரம்பத்திலிருந்து சிவனை வழிபட்டு வந்தவர்களே இதை தொடர்ந்து செவிமடித்து சந்தோஷமடைவார்கள். அவர்கள் உங்களுடைய குலத்துக்கு உரியவர்கள் என்பதை பின்னர் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நாளுக்கு நாள் பாபா உங்களுக்கு மிகவும் இலகுவான வழிமுறைகளை கற்பிக்கின்றார். பரமாத்மாவாகிய பரமதந்தை மாத்திரமே அனைவருக்கும் சத்கதியை அருள்பவர் என்ற புரிந்துணர்வை நீங்கள் இப்பொழுது பெற்றுவிட்டீர்கள். நீங்கள் 21 பிறவிகளுக்கான சத்யுக ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள். இக்கல்வியின் ஊடாக மாத்திரம் நீங்கள் 21 பிறவிகளுக்கான ஓர் ஆஸ்தியில் பெறுகின்றீர்கள். பல தலைப்புகள் உள்ளன. நீங்கள் அவர்களுக்கு பரமாத்மாவாகிய பரம தந்தையின் சுயசரிதையை கூற வேண்டும். இதனை நீங்கள் விலைமாதர் இல்லம் என்றால் என்ன, சிவாலயம் என்றால் என்ன என்ற தலைப்பில் எடுத்துரைக்கலாம். லட்சுமி நாராயணனின் 84 பிறவிகளின் கதை என்பதும் ஓர் தலைப்பாகும். உலகில் எவ்வாறு அமைதி இருந்தது, பின்னர் அது எவ்வாறு அமைதியற்றதாகியது, இப்பொழுது எவ்வாறு மீண்டும் ஒருமுறை அமைதி ஸ்தாபிக்கப்படுகின்றது என்பதும் ஒரு தலைப்பாகும். அச்சா, நல்லது. இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம் 1. மேன்மையானவர்களாக வேண்டுமாயின் நினைவு சக்தியின் மூலம் ஆத்மாவை தூய்மை ஆக்குங்கள். பௌதீக புலன்களின் ஊடாக பாவச் செயல்கள் எவற்றையும் செய்ய வேண்டாம். 2.
ஞானம் உள்ளவர்களாகி ஆத்மாக்களை விழித்தெழ செய்கின்ற சேவையை செய்யுங்கள். ஆத்மா என்ற தீபத்தினுள் ஞானமும் யோகமும் என்ற எண்ணெயை ஊற்றுங்கள். ஸ்ரீபத்தை பின்பற்றுவதன் மூலம் உங்களுடைய புத்தியை சுத்தமாக்குங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் புள்ளி ரூபத்தில் ஸ்திரமாகுவதன் மூலம் உங்களின் மனதையும் புத்தியையும் எந்தவிதமான எதிர்மறையான ஆதிக்கத்தில் இருந்தும் பாதுகாப்பாக வைத்திருந்து ஒரு விசேடமான ஆத்மா ஆகுவீர்களாக. நீங்கள் புள்ளி ரூபத்தில் ஸ்திரமாகுவதன் மூலம் உங்கள் மனதையும் புத்தியையும் எந்தவிதமான எதிர்மறையான ஆதிக்கத்தில் இருந்தும் பாதுகாப்பாக வைத்திருந்து ஒரு விசேடமான ஆத்மா ஆகுவீர்களாக. நீங்கள் ஒவ்வொரு பருவ காலத்திலும் உங்களை அந்த பருவ காலத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக விசேட கவனம் செலுத்துகின்றீர்கள். மழைக்காலம் ஏற்படும் பொழுது ஒரு குடையையும் ரெயின்கோட் போன்றவற்றையும் உங்களுடன் வைத்திருப்பதில் கவனம் செலுத்துகின்றீர்கள். குளிர்காலத்தில் நீங்கள் குளிரிலிருந்து பாதுகாக்கும் ஆடைகளை அணிவீர்கள். அதேபோல் தற்சமயம் மாயை உங்களின் மனதிலும் புத்தியிலும் எதிர்மறையான உணர்வுகளையும் நோக்கங்களையும் உருவாக்கும் விசேடமான பணியை செய்யும் போது நீங்கள் குறிப்பாக பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகும். இதை செய்வதற்கான இலகுவான வழிமுறை உங்களை புள்ளி ரூபத்தில் ஸ்திரப்படுத்திக் கொள்வதே. ஒரு வியப்புக்குறி அல்லது கேள்விக்குறியை போடுவதற்கு பதிலாக முற்றுப்புள்ளி வைத்து ஓர் விசேடமான ஆத்மா ஆகுங்கள். யோகம். கீழ்ப்படிவான ஆத்மா என்பவர் ஒவ்வொரு எண்ணத்திலும் வார்த்தையிலும் செயலிலும் ஆம் எனது பிரபுவே என சொல்லுவார். கீழ்ப்படிவான ஆத்மா என்பவர் ஒவ்வொரு எண்ணத்திலும் வார்த்தையிலும் செயலிலும் ஆம் எனது பிரபுவே என சொல்லுவார். ஓம் சாந்தி.